மோகனையாவே எங்களுக்கு எங்களுக்கு 30-35 வருஷமாக தெரியும். இந்த ஆச்சிரமத்துக்கு எங்களுக்கு வழிகாட்டினவர் முருகேசி சுவாமியார். அவர் அவர் அந்த அந்த காலத்திலே எங்களுக்கு சொல்லுவார், ஆன்மீகத்திலே நீங்கள் செல்ல வேண்டும், ஆன்மீக வழிபாடு தான் உங்களை உயர்த்தும், ஆன்மீகத்தில் இவை நல்ல மாதிரி இருக்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த ஆண்டவன் வழிகாட்டுவார். இந்தந்த இடத்துல எல்லாரும் எவ்வளவு துன்பம் வந்தார், எங்களுக்கெல்லாம் எவ்வளவோ துன்பங்கள் வந்து நாங்கள் எவ்வளவோ அழுது கொண்டு இந்த சன்னதியான ஆச்சிரமம் வந்திருக்கிறோம். அப்படியெல்லாம் வரும்பொழுது மோகன் ஐயா முருகேசாமியார் ஐயாவோட சேர்ந்து இந்த ஆச்சிரமத்தை வழி நடத்தி கொண்டிருந்தவர். அப்போது உங்களுக்கு சொல்லுவார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், அந்த முருகனுடைய வந்தியில் நீங்கள் சாப்பிட்டு போனால் உங்களுக்கு எல்லா துன்பமும் தனி அறியாமலே அகண்டு விடும் என்று சொன்னார். அப்படி இருந்து நாங்கள் சில கட்டங்களில் இங்கே வர முடியாமல் இருக்கிறது. இப்போது நோய் துன்பங்கள் கொஞ்சம் பாட்டி கொண்டிருக்கிறது. ஏதோ ஐயா இந்த புத்தக வெளியீடு எங்களுக்கு ஒரு தபால் அனுப்பினா எங்களுக்கு வேதனையாகத்தான் இருக்கிறது. ஆனால் வர முடியாமல் ஆனபடியால் நாங்கள் இந்த ஆச்சிரமத்துக்கு எப்பவும் நன்மை செய்து கொண்டு தான் இருப்போம். ஆனால் நாங்கள் எல்லா மக்களும் நீங்கள் ஆன்மீகத்திலே ஈடுபடுங்க, என்ன இருந்தாலும் ஆன்மீகம்தான் எல்லாருக்கும் வழிகாட்டும். இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாம் குடிக்கிறதும் போதபஸ்தும் பெற்றாரை கலங்க வைக்கிறீர்கள். எங்களுக்கு அந்த நேரம் எங்களோட பிள்ளைகள் படித்து நல்ல ஆன்மீக வழியில் தான் போயிருந்தார். ஆனால் நாட்டுக்காகவும் போய் தங்களோட உயிரை தியாகம் செய்தவர். அதெல்லாம் ஒரே ஒரு மகன் இது. அதுக்கு பிறகு 4 பொம்பளை பிள்ளைகளை வளர்த்து படிப்பித்து இந்த வண்டியெல்லாம் போய் இவ்வளவோ கஷ்டப்பட்டு இன்றைக்கு நான் நல்ல சிறப்பாக சன்னதியான ஆச்சிரமத்திலே வந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு முருகனையும் கும்பிட்டுட்டு போகிறோம். அப்படி எனக்கு ஆண்டவன் நல்லதைத்தான் தந்திருக்கிறார். மோகன் ஐயா இந்த ஆச்சிரமத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எல்லா மக்களும் இந்த ஆச்சிரமத்தை நன்றாக வழிநடத்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் இந்த முருகப்பெருமானை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.